ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை வெந்தயத்தை எடுத்து முன்னாடியே ஊற வச்சுருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அது கூட ஒரு கை மருதாணி, கருவேப்பிலை ஒரு கை பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, மிக்ஸி ஜார் சின்னதாக இருக்குது, பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. கத்தாழை 2, தோல் இந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு, வெங்காயம் ஒரு கைப்பிடி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய், 6 லிட்ரு நல்லெண்ணெய், கடுகெண்ணெய் 6 லிட்ரு, விளக்கெண்ணெய் 2 ஸ்பூனு. அது கடாயில் பொங்கி வர்றதுனால நான் பக்கத்து கடாயில் எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணங்கி வரலும், நல்லா பொங்கி வர்ற வரலும் நல்லா வணங்கட்டும். ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும், அரை மணி நேரத்துக்கு பொறுமையாக. 2 கரிஞ்சீரகம் நான் மிக்சியில் போடுறதுக்கு மறந்துட்டு, அதனால் நீங்களும் அரைக்கும் போது 2 ஸ்பூனு போட்டுக்கோங்க. சிம்மில், பக்கத்து அடுப்பில் சிம்மில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா பொங்கி வந்து நல்லா கருகி வர்ற வரலும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்ம போட்ட பொருளெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி கலராக வர்றப்போ பக்கத்தில் காய வச்ச எண்ணெய் எடுத்து இது நல்லா காஞ்சது எண்ணெயில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா ஒரு கிண்டி அப்படியே மூடி போட்டு 2 நாளைக்கு வச்சிடணும். 2 நாள் கழித்த பிறகு இதை எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சி நீங்கள் குளிச்சிங்கன்னா முடி கொட்டுறது நிற்கும். முடி கூந்தல் நல்லா வளரும். எண்ணெய் ரெடி, காய்ச்சினது.